சரி, உங்ககிட்ட இருந்தவர் மகாதேவன்னா உங்ககிட்ட இருக்க வேண்டிய உங்க புருஷன் எங்க? அதான் தெரியல. அது எப்படிங்க ஸ்வேதா? ஒன்னா வாழ்ந்தவரை பத்தி கவலையே படாம இன்னொருத்தி புருஷனோட நீங்க வாழ்ந்தீங்க. அதான் சொன்னல, பவித்ரா நோட்டீஸ் கொடுத்தப்பதான் தெரியும்னு. அப்படின்னா அவரையே உன் புருஷனா தோணல? நோட்டீஸ்ல இருந்த மாதிரி உன் புருஷனா இருந்திருக்கலாம்ல. ஆனா பவித்ரா கண்டுபிடிச்சு வீட்டுக்கே வந்துட்டாளே. அப்போ நீங்க வாழ்ந்தது உங்க புருஷன் கூட இல்லைன்னு உங்களுக்கு முன்கூட்டியே தெரியும், அப்படிதானே? இனிமேல என்ன தயக்கம்? நீங்க வேற நான் வேறயா ஸ்வேதா? உங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே கடவுள் என்ன அனுப்பியிருக்காரு. வெளியில சொல்ல மாட்டேன்னு எனக்கு ப்ராமிஸ் பண்ணு மாதவி. சரி, என் மேல நம்பிக்கை இல்லைன்னா நீங்க சொல்ல வேண்டாம். நான் என்ன நினைச்சனோ அது இப்போ கையை விட்டு போயிடுச்சு. இனிமே வெளியில சொல்லி தேவையில்லாத சிக்கல்ல மாட்ட வேண்டாம்னு நினைக்கிறேன். முடிஞ்சு போனத எதுக்கும் கிளற வேணாம் மாதவி. சரி, உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா சொல்ல வேண்டாம். நடந்தது சொல்றதுனால எனக்கு எந்த பலனும் வர போறதில்ல. ஆனா அது என்னன்னு சொன்னா தானே அதனால என்ன பலனை எதிர்பார்க்கலான்னு பிளான் பண்ண முடியும். எதையும் தைரியமா வெளிப்படுத்தினாதான் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண முடியும். நீங்க சொல்ற உங்களோட பிளாஷ்பேக் மூலமா தான் என்ன பண்ண முடியும்னு நான் யோசிக்க முடியும். ப்ளீஸ் மாதவி, என்ன டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். இட்ஸ் ஓகே. உங்களுக்கு இஷ்டம் இல்லைன்னா ஐ டோன்ட் கம்பல் வித் யூ. அறிவு. பாட்டி, இன்னும் ஐயரை காணுமேப்பா. போன் பண்ணி எங்க இருக்காருன்னு கேள. பேசிட்டேன் பாட்டி. பக்கத்துல வந்துட்டேன்னு சொன்னாரு. அப்படியா? அவர் கொடுத்த லிஸ்ட் படி எல்லாத்தையும் வாங்கியாச்சு இல்ல? எந்த குறையும் இல்ல, கேட்டதெல்லாம் வாங்கி வச்சிட்டேன். சரி வாங்க. நமஸ்காரம். கொஞ்சம் சீக்கிரமா வரக்கூடாதா? அது இல்லைங்கம்மா, நல்ல நேரம் ஆரம்பிக்க இன்னும் அரை மணி நேரம் இருக்கே. அதுக்கு இல்லைங்க, எங்க வீட்டு பொண்ணுக்கு புருஷன் இறந்துட்டாருன்னு நினைச்சு தாலி இறக்கிட்டோம். அதெல்லாம் நீங்க ஏற்கனவே சொன்னதானே, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்ல, புருஷன் உயிரோட இருக்கும் போதே அவர் இறந்துட்டாருன்னு நினைச்சு தாலி இறக்குறது தோஷம் இல்லையா? பரிகாரம் ஏதாவது செய்யலாமான்னு. இன்னைக்கு பல வீடுகள்ல ராத்திரியான மனைவிமார்கள் தாலியை கழட்டி சாமி ஸ்டாண்ட்ல தொங்க விட்டுறா. காலையில எழுந்ததும் தாலியை கழுத்துல போட்டுக்கிறாங்க. அது ஃபேஷன்ங்கிற பேர்ல செய்யறாங்க. ஆனா இது அப்படி இல்லையே. விதவ கோலத்தோட பவித்ரா கொஞ்ச நாள் வாழ்ந்துட்டா, அதுக்கு ஏதாவது பரிகாரம் செய்யலாமான்னு தான் நாங்க கேக்குறோம். கல்யாணம் ஆகாத பெண்களுக்கு தான் மாங்கல்ய தோஷத்தால திருமணம் தடைப்படும், இல்ல தள்ளி போகும். அதுக்கு தான் தோஷம் கழிக்கணும். எங்க திருப்திக்காகவாவது செய்யலாம் இல்லையா? இல்லாத ஒண்ணுக்கு எதுக்கு செய்யணும்னு நினைக்கிறீங்க? நீங்க அதுக்கும் சேர்த்து தானே பொருட்கள்லாம் வாங்க சொன்னீங்க. அக்னி சாட்சியாவோ இல்ல பஞ்சபூதங்கள் சாட்சியாவோ தாலியை கட்டிக்கிட்டா அந்த தாலிக்கு தோஷங்கிறதே கிடையாது. சரி, இப்போ என்ன பண்ண போறீங்க? இவ்வளவு காலம் பிரிஞ்சிருந்தாங்க, இப்ப மறுபடியும் ஒண்ணு சேர போறாங்க. உங்க திருப்திக்கு மாலை மாத்தி மறுபடியும் தாலி கட்ட சொல்ல போறேன். ஏறக்குறைய அது கல்யாணம் மாதிரி தானே? ஆமாம்மா. பொண்ணு மாப்பிள்ளைய இப்பே வர சொல்லுவா. நான் சொல்றப்ப கூட்டிட்டு வந்தா போதும். சரி. எனக்கு ஒரு மணப்பலகை வேணும். இதோ எடுத்துட்டு வரேன். சரி. நீங்க உட்காருங்க. என்னம்மா, இந்த ஐயர் ரொம்ப சாதாரணமா சொல்றாரு, நாம கிடந்து தவிச்சுக்கிட்டு இருக்கோம். அவர் சொல்றதும் சரியாதானமா இருக்கு. எப்படியோ ஒரு சின்ன சடங்காவது செஞ்சு நம்ம மனசை நம்ம திருப்திப்படுத்திக்க வேண்டியதுதான். ஆமாம்மா. கலக்குறீங்கண்ணா. எடுத்துங்கம்மா. அம்மா. டேய், இன்னும் பொண்ணு மாப்பிளையே வரல, அதுக்குள்ள இதை தூக்கிட்டு வந்துட்ட. இது ஏன் வேலைன்னு சொல்லி ஐயர் சொன்னாரு.
அதான் சீக்கிரமா முடிச்சிடலான்னு எடுத்துட்டு வந்துட்டேன். சரி. என்ன அமாவாசை சட்டை புதுசா இருக்கு? மகாதேவன் தம்பி தான் எடுத்து கொடுத்தாரு. நல்லா இருக்காமா? நல்லா இருக்கு. மகாதேவன் வந்துட்டான்ல, இனி ஓ அராஜகம் தாங்காது. வா இப்படி. பொண்ணு மாப்பிள்ள 2 பேரையும் வர சொல்லுங்க. வாங்க. போங்க. அக்னி சாட்சியா தான் இந்த விசேஷம் நடக்குது. அக்னியை 3 வாட்டி தொட்டு வணங்கிட்டு உட்காருங்க. சரி. இந்த மாலையை மாப்பிள்ளைக்கு போடுமா? ரெண்டு பேரும் எழுந்திருச்சு குத்து விளக்கு 3 முறை சுத்தி வந்து பெரியவா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கங்க. சரி. நல்லா இருங்கப்பா, நல்லா இருங்க. நல்லா இருங்கப்பா. எக்ஸ்கியூஸ் மீ மிஸ்டர் மகாதேவன். நான் தான். ஓ, என்ன விஷயம்? ஸ்டேஷனுக்கு வாங்க. சௌமியாங்கிற பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க.
அந்த பொண்ணு எழுதின லெட்டரில் இவர் ஏமாத்திட்டதாகவும் நம்பி மோசம் பண்ணிட்டதாகவும் மென்ஷன் பண்ணியிருக்கா. யார் சௌமியா? அவ தற்கொலைக்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? சார், இவருக்கும் சௌமியா தற்கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இருக்கு. சார், இவருக்கும் சௌமியா தற்கொலைக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. இருக்கு. இப்பதான் மகாதேவன். ஆனா ஸ்வேதா வீட்ல இருந்தப்போ ஸ்டீஃபன் ராஜ். இல்ல, இந்த மாதவி ஏதாவது ஒரு வகையில எனக்கு கெடுதல் பண்ணணும்னு வெறியோட அலையறா சார். அது நம்மளுடைய தனிப்பட்ட யுத்தம். அதை எதுக்கு இதோட கோத்து விடுறீங்க? உன்னோட சூழ்ச்சி என்கிட்ட பலிக்காது மாதவி. இன்ஸ்பெக்டர் சார், ஒரு முக்கியமான விஷயத்தை விட்டுட்டீங்களே. என்ன மேடம்? சௌமியா கர்ப்பமா இருக்கா. அதுக்கு காரணம் இந்த ஸ்டீஃபன் ராஜ்ங்கிற மகாதேவன் தானே நீங்க சொல்லவே இல்லையே. நோ, நான் அந்த மாதிரி எந்த பொண்ணோடவும் தப்பா பழகினதே இல்லை. நீங்க சௌமியாவை கட்டி பிடிச்சுக்கிட்டு என்ன நம்பு, மாமா உன்னை கைவிடவே மாட்டேன்னு சொன்னத சௌமியாவோட தங்கச்சி வர்ஷா உங்களை நேரடியா பாத்துட்டா. செத்தவளே யார் காரணம்னு சொல்லிட்டு செத்துருக்கா. இன்னொருத்தி நேரடி சாட்சியாவே இருக்கா. இதுக்கு மேல உங்களுக்கு என்ன ஆதாரம் வேணும் சார்? கையில விளங்க மாட்டுங்க சார். இவ பேச்சு கேட்டு நீங்க தப்பு பண்ணாதீங்க, உங்க வேலையே போயிடும். என்கொயரி மட்டும் தான் மேடம் பண்ண போகிறோம். கொஞ்சம் ஸ்டேஷன் வரைக்கும் வந்துட்டு போக சொல்லுங்க. என்கொயரின்னு கூட்டிட்டு போய் தானே அரெஸ்ட் பண்ணுவீங்க? ஆமாம், என்கொயரியில் அக்யூஸ்டுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அடுத்த ஆக்ஷன் அரெஸ்ட் தான். சௌமியா எழுதின லெட்டர்ல யார் பேரை மென்ஷன் பண்ணிருக்கா? மொட்டையா மாமான்னு மென்ஷன் பண்ணியிருக்கு. சாரி சார், அந்த மாமா இவர் இல்ல. அவங்க வீட்ல ஸ்டீஃபன் ராஜ்ங்கிற பேர்ல 3 மாசம் வாழ்ந்தவர் இவர். ஸ்டீஃபன் ராஜா? உங்ககிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்களே டாக்டர் ஸ்வேதா, அவங்களுடைய ஹஸ்பண்ட் தான் இவர். நோ, ஐ எம் மகாதேவன். என்னோட ஒய்ஃப் இதோ இந்த பவித்ரா தான். சார், ஜஸ்ட் ஒரு என்கொயரி தான். நீங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டு வந்துட்டீங்கன்னா தேவைப்படும் போது கூப்பிடுவோம். அப்போ வந்தால் போதும் சார். இப்போ நீங்கள் என்னோட கோஆபரேட் பண்ணுங்க. மகாதேவா, என்னப்பா இது? நல்ல முகூர்த்தத்துல தானே ஆரம்பிச்சோம். வருத்தப்படாதீங்க பாட்டி. இந்த மாதவி வந்திருக்கிறத வச்சே இது சூழ்ச்சின்னு தெரியலையா? அடியே மாதவி, யார் யாருக்கும் சாவு வருது, உனக்கு வந்து தொலை மாட்டேங்குதே. என்கிட்ட ஏன் சொல்றீங்க? அத யம தர்மம் கிட்ட சொல்லுங்க. இந்த வீட்டு வாசப்படியை கூட மிதிக்க தகுதி இல்லாதவனி, முதல்ல வெளியே போ. தகுதியானவங்க தான் இந்த வீட்டுக்குள்ள இருக்காங்களா? மகாதேவனை வெளியே அனுப்புங்க. அப்பதானே உள்ள போக முடியும். புரியலையா? ஜெயிலுக்குள்ள சொன்ன. மகாதேவன், தைரியமா கிளம்புங்க. அப்படி ஏதாவது பிரச்சனைனா நான் அட்வொகேட்டோட வரேன். பவித்ரா, நானும் உங்க கூட வரேங்க. இந்த மாதவி நம்மளுக்குள்ள பிரச்சனை பண்றதுக்காகவே மறுபடியும் வரேன். நான் பாத்துக்கிறேன். நீ கர்ப்பமா வேற இருக்க, அனாவசியமா அலைய வேண்டாம். இன்ஸ்பெக்டர் சார், நீங்க முன்னாடி போங்க, நான் என் கார்ல வரேன். ஒத்துக்காதீங்க சார். ஒரு அக்யூஸ்ட கூட்டிட்டு போற மாதிரி அவரை இழுத்துட்டு போங்க. மேடம், வீடை காட்டுன்னு சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. அதோட உங்க வேலை முடிஞ்சு போச்சு. தேவையில்லாத பேசாதீங்க.
சார், ஒரு பொண்ணை கர்ப்பமாக்குனவர ராஜமரியாதையோட கூட்டிட்டு போவீங்க? கையில விலங்கு போட்டு தரன்னு இழுத்துட்டு போங்க சார். ஒரு பொண்ணு நம்ப வச்சு கர்ப்பமாக்குனதும் இல்லாம அவ தற்கொலைக்கு காரணமானவர இப்படிதான் கூட்டிட்டு போவீங்களா? நான் வீட்டை காட்டுறதுக்கு மட்டும் வந்து நினைக்காதீங்க சார். இந்த மகாதேவனை நீங்க கைது பண்றத என் கண்ணால பாக்குறதுக்காகவும் தான் நான் வந்தேன். இன்ஸ்பெக்டர் சார், எங்க வீட்டு முன்னாடி நின்னு வெத்து கூச்சல் போட்டா இங்க நடக்கிறதே வேற. முதல்ல அவளை வெளியே போக சொல்லுங்க. மேடம், உங்களால தேவையில்லாத பிரச்சனை வருது, நீங்க வெளியில போங்க. ஸ்டேஷன்ல வெயிட் பண்றேன். மீதி பஞ்சாயத்தை அங்க வச்சுக்கிறேன். பாத்திரம் மகாதேவன், நீங்க வாங்க. மகதேவா, என்னங்க? தைரியமா இரு. டோன்ட் வரி. ஜூலி, I'm waiting. வரேன். Hi Julie. இந்த கிஷோர், குளோரோஃபார்ம் முதல்ல உள்ள வை. இது மயக்கம் வரும்ல, எக்ஸ்பயர் ஆகலையே. எல்லாம் வரும். ப்ளீஸ் கிஷோர், நானே தெரியாம எடுத்துட்டு வந்திருக்கேன். முதல்ல நீ உள்ள வை. ம், நான் தான் பணம் கொடுத்தேன்ல, காசு கொடுத்து வாங்கியிருக்கலாம்ல. எதுக்கு காசு கொடுத்து வாங்கணும்? ஓகே, ரொம்ப தேங்க்ஸ். அப்புறம் இந்தா வச்சுக்க. நீ என் ஃப்ரெண்டுங்கிறதுனால நான் இந்த ஹெல்ப்பை பண்ணேன். சரி, இந்த மயக்க மருந்தை ஸ்ப்ரே பண்ணா எவ்வளோ நேரம் மயக்கமா இருப்பாங்க? அதை பத்திலாம் எனக்கு தெரியாது. இது கூட தெரிஞ்சுக்காத, நீ எல்லாம் ஒரு நர்ஸா? கரெக்ட் டைம் எல்லாம் சொல்ல முடியாது. மனுஷனுக்கு மனுஷன் டைம் மாறுபடும். சரி, எவ்வளோ ஸ்ப்ரே பண்ணா செத்து போவாங்க ஜூலி? அட பாவி, ஆளை கொல்றதுக்கு தான் வாங்கிட்டு போறியா? சச்சா, கொலை பண்ற அளவுக்கு நான் மோசமான ஆள் இல்லை ஜூலி. அம்மா, நீ ஜெயில இருந்து ரிலீஸ் ஆயிட்ட. உன் ஒய்ஃபு காவியா வெளியே வந்துட்டாங்களா? வந்துட்டா. மனசளவுல கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா, அதான் வெளியே வரவே மாட்டேங்கிறா. சரி, நான் வரேன். தேங்க்யூ ஜூலி. ஓகே, பாய். ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டாப் வாட்ச் ஆன் பண்ணி வச்சுட்டு கரெக்ட் டிஸ்டன்ஸ் என்னன்னு தெரிஞ்சுப்போம். கரெக்டாக 48 நிமிஷம். ஓகே, இனி அடுத்த ஆப்ரேஷனை ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான்.
ரொம்ப நேரமா ஒருத்தன் படுத்து கிடக்குறான். விஷத்தை குடிச்சு தற்கொலை பண்ணிக்கிட்டானா? அட, தண்ணியை போட்டு படுத்து கிடந்திருக்கிறான். ச்சே. ஐம்பது நிமிஷம் வரைக்கும் கான்ஷியஸ்னஸ் இருக்காது. ஓகே, இது போதும்.